Alumni Meet 2025. St. Matthias Higher Secondary School, Uppalam, Puducherry. Dear alumni, we are delighted to invite you to the Alumni Meet 2025 of St. Matthias Higher Secondary School. This special occasion is an opportunity to relive cherished memories, reconnect with dear friends and teachers, and celebrate the bond we share as proud members of the St. Matthias family. Date: Saturday the 6th of September 2025. Time: 9:30 a.m. to 5 p.m. Venue: St. Xavier's Pastoral Center, Uppalam, Puducherry 1. Kindly confirm your participation by completing the registration process. Gracious presence will make this gathering truly memorable. With warm regards, the management and staff, St. Matthias Higher Secondary School, Uppalam. உனக்கு நான் 9th எடுத்தனாடி 11th வரல 9th அனைவரும் தயவு செய்து மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கின்றோம். நம் அருட்தந்தையர்கள், அருட்கன்னியர்கள் மற்றும் முன்னாள் மாணவர் ஒருவர் மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கின்றோம். அவர்கள் அருட் சகோதரி ஜோஸ்பின் மேரி அவர்கள், அருட் சகோதரி சுசிலா சிஸ்டர், ஜவுமாலை அண்ணே அவர்கள், மற்ற அருட் சகோதரிகள் அனைவரும் தயவு செய்து முன்னிருக்கையில் அமரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நெஞ்சில் சுமந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே என்பதனை மனதில் கொண்டு முதல் திரியை ஏற்ற அருட்பணி ஆரோக்கிய சகாய செல்வம் பங்கு தந்தை அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நீங்கள் மலையின் மேல் உள்ள விளக்காய் இருக்கிறீர்கள் என்பதற்கு அடையாளமாக முன்னாள் மாணவர் திரு மோகன்தாஸ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஒளியாம் இறையே வாராய் என மனதில் முணங்கிக் கொண்டு 5ஆம் திரியை ஏற்ற பள்ளி முதல்வர் அருட் சகோதரி மோட்ச புஷ்பராணி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம்.
உப்பும் ஒளியும். நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாக இருக்கிறீர்கள். உப்பு உவர்பற்று போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதனால் மிதிப்படும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். மலைமேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்ணீர் மீதே வைப்பர். அப்பொழுதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறு உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். கிறிஸ்துவின் நற்செய்தி. தலைமை ஆசிரியர் அன்னை அவர்கள் தற்பொழுது ஜெபத்தோடு தொடங்கி வைப்பார். எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, நீர் தந்தை இந்த புதிய நாளுக்காக, புதிய நேரத்துக்காக, புதிய ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு கொடான கொடி நன்றியை செலுத்துகிறோம். நான் தரும் அருள் ஒன்று மட்டுமே உனக்கு போதும் என்று சொல்லி உம்முடைய அருளால் இப்புதுவை மண்ணிலே உப்பளம் பகுதியிலே புனித மத்தியாஸ் மேல்நிலை பள்ளியை தோற்றுவித்து பல நூறு மாணவர்கள் அன்று தொட்டு இன்று வரை கல்வி பயில நீர் தந்த அருளுக்காக, ஆசிரியருக்காக நன்றி கூறி மகிழ்கின்றோம். இந்த கல்வி நிறுவனத்தை நீர் தொடங்கி வைத்து உருவாக்கினி, உயிர் கொடுத்து பல ஆசிரியர்கள் இங்கு வந்து பணியாற்ற உம்முடைய திட்டத்திலே திட்டமிட்டு அதை செயல்படுத்தினேன். எண்ணற்ற ஆசிரியர்கள் தங்களுடைய கல்வி என்னும் ஞானப்பாலை மாணவ செல்வங்களுடைய மனதிலே ஊற்றி அவர்களுடைய அறியாமையை நீக்கி அறிவு என்னும் தீபத்தை ஏற்ற நீ கருவியாக பயன்படுத்தினீர். உம்முடைய தெய்வீக ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றுக்கும் உமக்கு கொடான கோடி நன்றியை செலுத்துகிறோம். இதோ நன்றியோடு நினைவு கூர்ந்து இந்த முன்னாள் மாணவர்களுடைய கூட்டத்தை ஒருங்கிணைக்க நீ தந்த இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அவையின் முன்னிலையில் அமர்ந்திருக்கக்கூடிய சகோதரிகளுக்கும் விளக்கேற்றி இறை பிரசனத்தை கொண்டு வந்த அனைத்து அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. எவனையும் வெற்று காகிதம் என ஒருபோதும் எண்ணிவிடாதே. ஒரு நாள் அவன் பட்டமாய் பறப்பான், நீயும் அண்ணாந்துதான் பார்க்க வேண்டும். வெல்கம் டான்ஸ். அருளே கலைவா
Very good morning. Good morning. First of all, I would like to welcome Almighty in our midst because He showers His blessings each and every moment to revisit, relive and relish thy memories again. Yesterday we have celebrated Teachers' Day. So that first and foremost, I wish you a happy Teachers' Day. Here, some of the principal is here, former teachers are here, and among you there are so many teachers. So I wish you, every one of you, happy Teachers' Day. I extend my heartfelt wishes to each and every one. You are the true pillar of our St. Matthias Higher Secondary School. Your dedication and commitment to shaping young minds is an inspiration to all of us. Dr. Radhakrishnan says, a good teacher is the one who inspires his students more than the instructions. Jesus is inspiring teacher. Here we have the fathers and sisters, one who is imitating the Jesus and inspiring the students. So let us give a big clap for all the teachers because of the Teachers' Day. அதிகாலையில் ஆண்டவரை தேடுவோருக்கு எந்த நன்மையும் குறைவுபடுவதில்லை என்பதற்கேற்ப நமது அருட்தந்தை ஆரோக்கிய சகாய செல்வம் அவர்கள் அதிகாலையில் 3 மணிக்கெல்லாம் ஆண்டவரை தேடுபவர். விவிலியத்தின் மீது தனியாக தாகம் கொண்டவர். இறை வார்த்தைக்கு விளக்கம் அளிப்பதில் அவருக்கு நிகர் அவர் மட்டுமே. நமது பள்ளியின் மீதும் பிள்ளைகளின் மீதும் அளவு கடந்த அன்பு கொண்டவர். எது கேட்டாலும் நோ சொல்ல தெரியாதவர். எப்பொழுதும் நிதானமாக இருப்பவர். எதற்காகவும் சோர்ந்து போகாதவர். அவர் நம்மோடு இருந்து நமது முன்னாள் மாணவர்களுக்கு வாழ்த்து கூற வந்திருப்பது நமக்கு பெருமையே. அத்தகைய உயர்ந்த உள்ளம் கொண்ட நம் பாசமிகு பங்கு தந்தை அவர்களை வருக வருக என்று அன்புடன் வரவேற்போம். அவருக்கு பொன்னாடை அணிவிக்க எமது பள்ளியின் தாளர் அருட் சகோதரி ரோசம்மாள் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். நேர்கொண்ட பார்வையும் அஞ்சா நெஞ்சமும் கொண்ட நமது பள்ளியின் தாளர் அன்னை அருட் சகோதரி ரோசம்மாள் அவர்கள் இப்பள்ளியில் ஏறக்குறைய 10 ஆண்டுகளுக்கு மேல் இருந்து ஏராளமான வளர்ச்சி பணிகளை செய்துள்ளார். அவர்களின் அன்பும் பாசமும் மாணவிகளை
கட்டி போடுகின்றது. என்றும் தொடர்ந்து அனைத்து பள்ளிகளுக்கும் தாளாளராக இருந்து சிறப்பு பணி புரியும் அவர்களை அன்புடன் வரவேற்க எமது இல்லத்து அன்னை குழந்தை தெரசு அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். Man can become like God. The universe, if he multiplies infinitely, is center of self-consciousness, said by Vivekananda. Yes, Father Rayappa has received a manifest power from God. Today, many people came to him for blessings and prayers. He is the real witness to God's miraculous work. So let us welcome Father Rayappa for this special occasion. Welcome, Father. I call upon Mr. Leon to honor Father Rayappa. Never do anything in the world without courage. It is the greatest quality of mind next to honor, says Aristotle. Yes, we have a courageous person in our midst, none other than Sister Susila. She approached everyone and everything with courage. She said, I only got the recognition to this school, so she is the pioneer of this school. She has marked in the history of this school. So let's welcome her with good round of applause, and I call upon Mrs. Sugunavadi to honor her. செய்வதின் புனித மலராக அறியப்படுகிறது. இதன் காரணமாக தேசி மலர்கள் பிரசவம், தாய்மை மற்றும் புதிய தொடக்கங்களை குறிக்கின்றது. எனவே அவை ஒரு புதிய குழந்தையை வரவேற்க ஒரு சிறந்த மலராகும். அவ்வாறே நம் அன்னை மார்கரெட் டேசி அவர்களை வரவேற்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். எத்தனையோ குழந்தைகளை வளர்த்தெடுத்தவர்கள், பள்ளிக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்தவர்கள், நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்தவர்கள். அவர்களை அன்புடன் வரவேற்று பொன்னாடை அணிவிக்க மிஸ்ஸஸ் சூசை அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். கண்மணிகளை நான் காண ஆவலோடு உள்ளே என்று கூறி ஓடோடி வந்தவர்கள். அவர்களை அன்போடு வரவேற்று பொன்னாடை அணிவிக்க சிஸ்டர் டெனிஸ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். எப்பொழுதும் எதையோ ஒன்றை தேடிக்கொண்டே இருப்பவர். தமிழில் PhD முடித்தவர். அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர், கல்வி பணி, நற்செய்தி பணி என எப்பொழுதும் பிஸியாகவே இருப்பவர்கள். நமது பள்ளியில் முதல்வராக இருந்த நாட்களில் சிறப்பாக பணிபுரிந்தவர். எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடியவர் வேறு யாரும் இல்லை, நமது அருட்சகோதரி ஜெபமாலை அவர்கள். இப்பொழுது எங்களது சபையின் நற்செய்தி பணி ஆலோசகராக இருந்து வருகின்றார். எனவே அவரை வரவேற்று பொன்னாடை அணிவிக்க மிஸ்ஸஸ் கிறிஸ்டல் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். Consumes itself to light the way for others. Yes, ஆசிரிய பணியே அறப்பணி, அதற்கே முன்னே அர்ப்பணி என்பதற்கு ஏற்ப ஆசிரிய பணியை புரிந்து வருகின்ற அனைத்து அருட் சகோதரிகளையும் அன்புடனும் பாசத்துடனும், ரிட்டையர்ட் டீச்சர்ஸ் அவர்களையும் அன்புடனும் பாசத்துடனும் அழைக்கின்றேன். எமது இல்லத்து அன்னை எப்பொழுதும் எங்களோடு இருந்து எங்களுக்கு உறுதுணையாக இருப்பவர்கள். எதற்குமே எப்பொழுதுமே தோல் கொடுத்து தட்டி கொடுத்து எங்களை வளர்த்தெடுப்பவர்கள்.
எனவே எமது இல்லத்து அன்னை அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க மிஸ்ஸஸ் டேனிஸ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். பொன்னாடை அணிவித்து அன்புடன் அழைக்கின்றேன். கொண்டே பாடம் நடத்துகின்ற ஆசிரியர்கள் கடைசி வரை அங்கே நிற்கிறார்கள். ஆனால் நாம் வளர்ந்து எங்கே போய்விடுகிறோம்? அப்படிப்பட்ட ஆசிரியர்களை நாம் கடைசி வரை மறக்கவே கூடாது. இந்த ஒரு நன்றிக்காகத்தான் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நீங்கள் அனைவரும் இங்கு வந்திருக்கின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறப்பான கரவொலி எழுப்பி உங்கள் அனைவருக்கும் உங்கள் வாழ்த்து சொல்ல உங்களையே அழைக்கின்றேன். இன்று இந்த கல்வி அவத்தின் வாசலில் மீண்டும் உங்கள் அனைவரையும் காண்பதில் எனக்கு அளவில்லா மகிழ்ச்சி. நீங்கள் ஒரு காலத்தில் கனவுகளும் உற்சாகமும் கொண்ட இந்த வளாகத்தில் நடந்து சென்றவர்கள் இன்று பல துறைகளில் சிறந்து விளங்கி எங்கள் பள்ளியின் பெருமையாக திகழ்கின்றீர்கள். உங்கள் சாதனைகள் எங்கள் பள்ளியின் பெருமையை உயர்த்துகிறது. இன்றைய சந்திப்பு பழைய நினைவுகளை பகிர்ந்து கொள்ளவும் எங்களுடைய உறவுகளை மேலும் வலுப்படுத்தவும் ஒரு சிறந்த வாய்ப்பாகும். நிர்வாகம், ஆசிரியர்கள், மாணவர்கள் சார்பாக உங்கள் அனைவரையும் இதயம் கனிந்த உள்ளத்துடன் வரவேற்கின்றேன். இந்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு மகிழ்ச்சியும் அர்த்தமும் நிறைந்த மறக்க முடியாத நாளாக அமையட்டும். It gives me a great happiness to welcome you all to this alumni meet. Today is very special day because of our lovable former students who once filled this campus with their dreams and energy are back again to their second home. Dear alumni, you are the living testimony of our school's legacy. Your achievements and contributions in different fields brings us honor and joy. This gathering is not only to cherish beautiful memories, but also to strengthen our bond as one family. I hope this day help you reconnect with your friends, teachers, and the school that shaped your journey. On behalf of the management, staff, and the present students, I warmly welcome each and every one of you. May this alumni meet be joyful, meaningful, and memorable. Thank you. God bless you. அழகாக வரவேற்புரை வழங்கிய நம் முதல்வர் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றி. நகர்ந்தால்தான் நதி அழகு, வளர்ந்தால்தான் செடி அழகு, முயன்றால்தான் மனிதனுக்கு அழகு. மூச்சு விடுபவன் எல்லாம் மனிதன் அல்ல, முயற்சி செய்பவனே மனிதன். முயற்சியோடு இன்று நமக்கு ஆசி உரை வழங்க நாம் அருட்தந்தை அவர்களை, பங்கு தந்தை அருட்தந்தை அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். மகிழ்ச்சியான கால வேளையிலே புனித மத்தியாஸ் மேல்நிலைப் பள்ளியினுடைய இந்நாள் தலைமை அண்டை, முன்னாள் தலைமை அண்டை, அவரோடு இணைந்து பணியாற்றக்கூடிய அருட்சகோதரிகள், இதை நாளினுடைய சிறப்பு விருந்தினர்கள், புனித மத்தியாஸ் மேல்நிலைப் பள்ளியினுடைய முன்னாள் மாணவர்கள், இந்நாள் மாணவர்கள், உங்கள் அனைவரையும் வருக வருக என வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஒரு சில நிமிடங்கள் மட்டும்தான். ஏனென்றால் இந்த பள்ளியினுடைய முன்னாள் மாணவ மாணவிகள் நீங்கள் உங்களுடைய நிலைகளை எல்லாம் நீங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். எனவே ஒரு சில நிமிடங்களை உங்களுக்காக நான் எடுத்துக் கொள்கின்றேன். ஒரு முறை அப்துல் கலாம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கு தலைமை விருந்தினராக அழைப்பு பெறுகின்றார். அவ்வாறு தலைமை விருந்தினராக அழைப்பு பெற்று அவர் மேடையிலே அமர்ந்திருக்கின்றார். அவரது அருகிலே அருட்சகோதரர்கள்
அந்த பள்ளியினுடைய முக்கியமான பொறுப்பில் உள்ளவர்கள் அனைவரும் வேலையிலே இருக்கின்றார்கள். அப்பொழுது அந்த வேலையிலே ஒரு மாணவி அப்துல் கலாமை பற்றி பேச அவர் வேலைக்கு வருகின்றார். அவர் அப்துல் கலாமை பற்றி, அவரது வாழ்க்கை முறையை பற்றி, அவரது கல்வி முறையை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார். இறுதியிலே 1 முதல் 5 வரை அவருக்கு பாடம் கற்பித்த திருவாளர் சுப்பிரமணிய ஐயர் அவரின் பெயரை குறிப்பிடுகின்றார். அடுத்ததாக திருச்சி சென்ட் ஜோசப் கல்லூரியிலே அவருக்கு பாடம் எடுத்த பேராசிரியர் திரு அப்பாதுரை சாலமோன் என்ற பெயரை குறிப்பிடுகின்றார். அந்த மாணவி தனது உரையை முடித்த பின்பு மேலே இருக்கக்கூடிய அருட்சகோதரர்கள், அந்த பெரியவர்களுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியம். அப்துல் கலாம் கண்களிலே கண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அனைவருக்கும் வருத்தம், ஒரு அதிர்ச்சி. ஏனென்றால் எதற்காக கண்களிலே கண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது? அந்த அப்துல் கலாமை பற்றி பேசிய அந்த மாணவிக்கு பயம் தோற்றிக் கொண்டிருக்கிறது. தான் ஏதாவது தவறாக அப்துல் கலாமை பற்றி பேசிவிட்டோமோ? இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக இருக்கின்றார். ஒருவேளை அவரை பற்றி நான் தவறாக பேசி இருந்தால் இந்த இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் என்னை தவறாக புரிந்து கொள்வார்கள் என்ற அச்சத்தோடு அது மாணவி இருக்கின்றார். அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்ச பிறகு அந்த மாணவி அப்துல் கலாமை பார்த்து கேட்கின்றார், சார், உங்களை பற்றி நான் ஏதாவது தவறாக பேசிவிட்டேனா? அல்லது எனது அந்த உரை உங்களது மனதை காயப்படுத்தி விட்டதா என்று கேட்ட பொழுது அப்துல் கலாம் அவர் சொன்னார், உனது உரை என்னை காயப்படுத்தவில்லை. ஆனால் உனது உரையிலே 2 பெயர்களை நீ குறிப்பிட்டார். ஒன்று சுப்பிரமணிய ஐயர், இரண்டாவது அப்பாதுரை சாலமோன். இந்த 2 ஆசிரியருடைய பெயரை நீ குறிப்பிட்ட பொழுது அவர்கள் எனக்கு அடித்தளமாக இருந்த அந்த காலகட்டத்தை நினைத்து, அவர்கள் என் மீது வைத்த அந்த பாசத்தை நினைத்து, அவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த பாடத்தை நினைத்து எனது இதயம் கலங்கி போய் ஆழ்ந்த கண்ணீர் விட்டேன். ஒருவேளை நீ அந்த 2 பெயர்களை நீ சொல்லாமல் இருந்திருந்தால் என் கண்களிலே கண்ணீர் வந்திருக்காது. அந்த 2 ஆசிரியர் நினைத்துதான் நான் ஆழ்ந்த கண்ணீர் விட்டேன் குறிப்பிட்டிருக்கிறேன். இதோட கால வேளையிலே புனித மத்தியாஸ் மேல்நிலைப் பள்ளியினுடைய முன்னாள் மாணவ மாணவிகள் அனைவரும் நீங்கள் கற்றறிந்த அந்த பள்ளியை நினைவு கூர்ந்து உங்களது வாழ்க்கையிலே அடித்தளமாக இருந்த ஆசிரியர் பெருமக்கள் அருட்சொல் நினைவு கூர்ந்து நன்றி செலுத்துகின்ற விதமாக இதோ இந்த மண்ணில் வந்திருக்கின்றீர்கள். உங்களை நினைத்து புனித மத்தியாஸ் மேல்நிலைப் பள்ளி அருட்சகோதரிகள் ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் பெருமை கொள்கின்றார்கள். இரண்டாவதாக புனித மத்தியாஸ் மேல்நிலைப் பள்ளி உங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்ன? 2 பாடங்கள். ஒன்று, நீங்கள் பள்ளியை விட்டு வெளியே செல்லுகின்ற போது சமூகத்திலே எப்படி வாழ வேண்டும், உங்கள் குடும்பத்திலே எப்படி வாழ வேண்டும். இந்த 2 நிலைகளையும் புனித மத்தியாஸ் மேல்நிலைப் பள்ளியும் அங்கு பணியாற்றிய அருட்சகோதரர்கள் ஆசிரியர் பெருமக்கள் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். மத்தியாஸ் மேல்நிலைப் பள்ளியுடைய முன்னாள் மாணவ மாணவிகள் புனித மத்தியாஸ் மேல்நிலைப் பள்ளி இந்த சமூகத்திலே உங்கள் குடும்பத்திலே எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. அந்த வாய்ப்பையெல்லாம் நீங்கள் சிக்கன பற்றி கொண்டு இன்று சமூகத்திலே குடும்பத்திலே நீங்கள் வெற்றிகரமான ஒரு குடும்பஸ்தராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். இதற்காக நீங்கள் அனைவரும் புனித மத்தியாஸ் மேல்நிலைப் பள்ளிக்கும் அங்கு பணியாற்றிய அருட்சகோதரர்கள் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் நீங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றீர்கள். வாழ்க்கையை துணிச்சலோடு எதிர்கொள்ளக்கூடிய தன்னம்பிக்கை கொடுத்தது புனித மத்தியாஸ் மேல்நிலைப் பள்ளி. புனித மத்தியாஸ் மேல்நிலைப் பள்ளி முன்னாள் மாணவ மாணவிகள், இந்நாள் மாணவ மாணவிகள் உங்கள் அனைவருக்கும் இந்த பயிற்சியை கொடுத்திருப்பதால் தான் நீங்கள் அந்த வெண்ணெய் எவ்வாறு கெடாமல் பல மாதங்களுக்கு பயன்படக்கூடிய வாசனை மிகுந்த ஒரு பொருளாக இருப்பதை போல நீங்கள் புனித மத்தியாஸ் மேல்நிலைப் பள்ளி இந்த சமூகத்திலே குடும்பத்திலே வாழ உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. உங்களை பல்வேறு நிலைக்கு இந்த பள்ளியை அழைத்து சென்று மனவீசக்கூடிய ஒரு நெய்யாக வெளியிலே இந்த சமூகத்திலே குடும்பத்திலே வாழ உங்களை அனுப்பி இருக்கிறது. எனவே இந்த நாளிலே முன்னாள் மாணவ மாணவிகள், இந்நாள் மாணவ மாணவிகள் இவனுக்காக பயிற்றுவித்த அருட்சகோதரர்கள் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறி உங்கள் வாழ்க்கை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக அமையவும்
மகிழ்ச்சியாக அமைய உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி எதிர்காலத்திலே நீங்கள் உயர்ந்து கொண்டு செல்லுகின்ற பொழுது உங்களை உருவாக்கிய பொழுது மத்தியாஸ் மேல்நிலைப் பள்ளி என்றும் மகிழ்ச்சி அடையும். எனவே உங்கள் அனைவருக்கும் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமைய வாழ்த்துகின்றேன். அடுத்ததாக வாழ்த்துரை வழங்க நாம் முன்னாள் தலைமை அன்னை முதல்வர் அன்னை மார்கரெட் டெய்சி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம். இன்னைக்கு முதல்ல கட்சி வாசிப்பதை உப்பை பற்றி, அதாவது உப்பளம் என்றால் உப்பு தயாரிக்கும் இடம். நல்லா சாரமுள்ளமாக இருக்கிறதுனால தான் சாரமுள்ள மாணவர் முன்னாள் மாணவர்கள் என்று கூற மாட்டேன். ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறந்த அடுத்த குழந்தைக்கு மூத்த குழந்தைன்னு தான் சொல்லுவாங்க, முன்னாள் குழந்தைன்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி இவர்களெல்லாம் முன்னாள் மாணவர்களில் அவங்க மூத்த மாணவர்கள். அவர்களையும் அவர்களுடைய வளர்ச்சியை ஆகியவற்றை கண்டு பரஸ்பரம் உறவை வளர்த்துக் கொள்வதற்கு எல்லாம் வல்ல இறைவன் இந்த வாய்ப்பு அளித்ததற்காக முதல் இறைவனை நன்றி செலுத்துகிறேன். நான் ஒரு சிறந்த ஆசிரியராக இருக்கலாம், அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் என்று நான் என்னைய பெருமை பாராட்டிக் கொள்ளலாம். ஆனால் மாணவர்கள் இன்றி நாங்கள் ஒரு சிறந்த ஆசிரியராக உருவாகி வளர்ந்திருக்க முடியாது. அதனால் முதலில் மாணவர்கள் அவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அவருடைய பின்னணி எப்படி இருந்தாலும் அவர்களும் அவர்களுடைய பெற்றோர்களும் எங்களோடு ஒத்துழைத்து அவர்களை நாங்கள் நல்ல முறையில் செலுத்துவதற்கு ஒரு வழியாக இருந்திருக்கிறோம். இப்போ நான் 4 ஆண்டுகள் எனது பணி ஆசிரியர் பணி 16 ஆண்டு முடிந்து 17ஆவது ஆண்டுகள் காலடி எடுத்தேன். 4 ஆண்டுகள் தான் இங்கு பணிபுரிந்தேன். ஆனால் மற்ற இடங்களை விட நான் அதிகமாக என்னையே நான் கற்றதை கற்பித்ததை விட கற்றுக்கொண்டது அதிகம் என்று கூறலாம். நான் கற்பித்ததை விட கற்றதை இந்த இடத்தில் மிக மிக அதிகமாக இருந்தது. அதனால் இங்கிருந்து 2 ஆண்டுகள் எனக்கு நல்லாசிரியர் ஒரு விருது கிடைக்கிறது காரணம் இந்த உப்பளம் பண்ணதான். ஏன்னா நான் மாணவர்கள் எந்தெந்த விதத்தில், அதனால நான் சொல்வேன், நான் பெரிய நிறுவனங்களை தலைமை பிரின்சிபால் இருந்ததுனால தான் இருக்கலாம். அது எனக்கு பெரிதல்ல. நான் வேட்டவளத்திலும் இந்த உப்பளத்திலும் உள்ள மாணவர்கள் ஆசிரியர் பெருமையோடு இணைந்து உழைத்ததுதான் எனக்கு இந்த உறுதியின் வீரத்தின் தைரியத்தின் தந்தை. இன்று எங்கே இருந்தாலும் மாணவர் செல்வங்களின் வளர்ச்சி கண்டு பெருமைகளுக்கும் இன்றும் என்னை அன்னைக்கு பார்த்து 79 அன்று டீச்சிங் ஆரம்பித்தேன். சயின்ஸ் சிஸ்டர் அன்னைக்கு நடந்த இன்னைக்கு நடக்கிறீங்க. அது மாணவனை உற்சாகம் கொடுத்த ஒரு சாதனை நான் சொல்றேன். எல்லாம் இறைவனுக்கும் அதற்காக நான் நன்றி சொல்கிறேன். கூறிக்கொண்டே போகலாம், முடிக்க மனமில்லை. இருப்பினும் மற்றொருக்கு வாய்ப்பளிக்க வேண்டியது எனது கடமை. இறைவன் நன்மையை நீங்கள் சிற்பிகளாக சிறந்த சிற்பமாக என்று வாழ்த்துங்கள். மொமெண்டோஸ் வழங்கி மகிழ்கிறார் நம் பள்ளி முதல்வர் அவர்கள். நமக்கு வாழ்த்துரை வழங்க நாம் அருள் தந்தை ராயப்பன் அடிகளார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்குமே இந்த நாளிலே விழா வாழ்த்துக்களை பெரும் மகிழ்ச்சியோடு நான் சொல்லிக் கொடுக்கிறேன். புனித மத்தியான் பள்ளியினுடைய முன்னாள் மாணவருடைய இந்த கூட்டத்தை இந்த நாளிலே தற்பொழுது தலைமை அணையாக இருந்து இதற்கெல்லாம் முன்னெடுத்து வழிநடத்தி கொண்டிருக்கின்ற தலைமை அருள் சகோதரி மோட்சம் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் ஆசிரியை நான் கூறிக்கொள்கிறேன். அவர்களோடு சேர்ந்து மற்ற அருள் சகோதரிகளுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் நான் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? பின்னாடி உட்கார்ந்து நல்லா இருக்கீங்களா? இது வரைக்கும் நல்லாதான் இருக்கிறோம். இதுக்கு அப்புறம் தான் நல்லா இருக்கிறோமா இல்லை இருக்க மாட்டோமான்னு தெரியல, இல்லையா? நான் ஹலோன்னு சொன்னா நீங்க அவாதியும் சொல்லணும், நான் அவாதியும் சொன்னா நீங்க ஹலோன்னு சொல்லணும். புரியுதா? ஹலோ ஹலோ ஹவாதியோ 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 ஹலோ. வெரி குட். எல்லாம் அட்டன்டிவா இருக்கிறீங்க. யாரும் தூங்குறேன், சந்தோஷம். அன்புக்குரியவர்களே, இந்த முன்னாள் மாணவர்களுடைய இந்த கூட்டம் என்பது ஒரு பசுமரத்தின் ஆவி இணைத்தது போல எங்குமே நிலை பெறக்கூடிய ஒன்று.
அன்னைக்கு திடீர்னு பேச சொன்னாங்க. என்ன பேசுறதுன்னா எனக்கும் தெரியல இல்லையா. இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகளை இந்த இடத்திலே பேசுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஆசிரியர்களும் மாணவர்களும் சேர்ந்து செய்கிற பொழுதுதான் அந்த வாசனைகள், அந்த மலர்கள் உருவாக்கப்படுகிறது. இதுதான் அன்புக்குரியவர்களே, நான் என்ன சொல்லணுமோ அதை சொல்லி தான் அந்த காரியம். கூறியவர்களே, இந்த பள்ளி என்பது அது ஒரு கருவறை. அந்த கருவறையிலே அழகான ஒரு சிற்பங்களை, உருவங்களை ஆசிரிய பெருமக்கள் உருவாக்குகிற பொழுது அதற்கு உருவாக்குவதோடு மட்டுமல்ல, உயிர் கொடுக்கிறார்கள். உயிர் கொடுப்பது மட்டுமல்ல, வடிவத்தை கொடுக்கிறார்கள். வடிவத்தை கொடுப்பது மட்டுமல்ல, வாழ்க்கையை கொடுக்கிறார்கள். இதை யார் புரிந்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் தான் தலை சிறந்த, எல்லோராலும் போற்றக்கூடிய மாணாக்கர்களாக என்று அவர்கள் இருக்கிறார்கள். அதைத்தான் தந்தையோடும் தன்னுடைய உரையிலே சொல்லுகிற பொழுது APJ அப்துல் கலாம் அவர்களை சொன்னார்கள். இந்த நேரத்தில் நான் பெருமையாக சொல்லுகிறேன், சந்திரயான் 3 விட்டாங்க இல்லையா, அதுக்கு முதல் காரணமாக இருந்தது யாரு? சந்திரயான் 3. அது என்ன தெரியுதா? அந்த நிலவுக்கு ஏவுகணை விட்டாங்க இல்லையா, அந்த ஏவுகணையை இயக்கி வடிவமைத்தது யாரு தெரியுமா? அவர் பேர் என்ன தெரியுமா? வீரமுத்துவேல் இல்லையா? அந்த வீரமுத்துவேல் யார் தெரியுமா? என்னோடு படித்த என்னுடைய உடன் நண்பர், என்னுடைய நண்பர். நாங்கள் எல்லாம் ஒன்றா படிச்சு, ஒன்னா விளையாடுங்க, ஒன்னா கிரிக்கெட் விளையாண்டு எல்லாம் அடிச்சு. ஆனா அவர் நீங்க நினைக்கிற மாதிரி பிரில்லியன்ட் ஸ்டூடெண்டே கிடையாது. பிரில்லியன்டே கிடையாது. அவர் ரொம்ப டாப் ரேங்க் ஸ்டூடெண்ட் கிடையாது. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். நாங்களாம் நினைச்சோம் 12th முடிச்சோன்னா நான் இந்த பக்கம் என்னுடைய லைனுக்கு வந்துட்டு இன்னைக்கு ஒரு குருவாக இருக்கிறேன். அவரு அப்படியே போயிட்டார். ஆனா கடைசியா நாங்க அவரை பார்க்கும் பொழுது டிவியில தான் பார்த்தோம். ஆனா இப்ப நாங்க அவரு அந்த டிவியில வரும்போது நினைச்சோம், வீரமுத்துவேல் எந்த அளவுக்கு இருந்தாங்க, நீங்க எந்த அளவுக்கு வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் பார்த்து பேசும்போது சொன்னாரு, எல்லாம் என்னுடைய ஆசிரியர்கள் எனக்கு கொடுத்த ஊக்கமும் உற்சாகமும். எனவே நீங்களும் ஒரு சிறந்த ஒரு விஞ்ஞானிகளாக, எல்லோராலும் பாராட்டக்கூடிய, போற்றக்கூடிய தலைவர்களாக வருவதற்கு நீங்கள் முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும். உங்களுடைய ஒத்துழைப்பு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவார். நன்றி. பள்ளி முதல்வர் அவர்கள். கணிதம் பற்றிய ஒரு சிறு கவிதை. பக்கம் பக்கமாய் விளக்கினார் என்று மகிழ்கின்றார். கிரஷ் முதல்வர் பொன்னாடை அணிவித்து மகிழ்விக்கின்றார். கணிதம் பற்றிய கவிதை. கணித ஆசிரியராக இப்பள்ளியில் 28 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகின்றேன். அதனால் என் மீது மாணவர்கள் என வாதிடும் வழக்குகளுக்கு என்ன இல்லை. புரிவதும் கடினம், புரிய வைப்பதும் கடினம். புரிந்தால் புலி என்பர், பிரிந்தால் நிம்மதி என்றாலும் அருள் சகோதரிகளுக்கும் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் முதற்கண் நன்றியையும் வணக்கத்தையும் பணிவுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாள் இனிய நாள், ஒரு பொன்னான நாள். வாழ்வில் இனிமை தரும் மகிழ்ச்சி உணர்வுகளை, பழைய நினைவுகளை
மீண்டும் தொடரும் நாள் என்று உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். உங்களை எல்லோரையும் பழைய மாணவர்கள் என்றும் முன்னாள் மாணவர்கள் என்றும் கூறுவதை விட வளரும் மாணவர்கள் என்று நான் சொல்ல கருதுகின்றேன். காரணம், ஒரு கல்வி ஒரு நாளோடு ஒரு காலத்தோடு முடிவடைவதில்லை. ஆசிரியர்கள் போட்ட அந்த விதை என்றும் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. கலைதரும் மரங்களாக நீங்கள் எல்லோரும் வாழ்வதை நாங்கள் பார்த்து மகிழ்கின்றோம். இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம். மாணவ செல்வங்கள் மீண்டுமாக இந்த வார்த்தைகளை நினைவில் கொண்டு ரீமைண்ட், ரீனியூ அண்ட் ரெலிஷ் என்ற இந்த 3 வார்த்தைகளை உங்கள் நினைவுகளில் பதிய வைத்து மீண்டும் மீண்டும் பள்ளிக்கு ஆதரவு தந்து மீண்டும் இந்த பள்ளி ஆசிரியர்களோடு உறவுடன் வாழ வாழ்த்துகின்றேன். நன்றி. முதல் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இங்கே தான் படித்தேன். என்னுடைய பேர் சங்கீதா சபரிநாதன். நான் 12 வருஷம் இந்த ஸ்கூல்ல படிச்சிருக்கேன். இங்க இருக்க ஒவ்வொரு ஆசிரியர் கூடயும் ஒரு நல்ல பிணைப்பு இருக்கு எனக்கு. ஏன்னா நான் ஒரு நார்மல் ஸ்டூடெண்ட் தான். பேக்ரவுண்ட்லாம் பெருசா இல்லை. கொஞ்சம் தான் படிப்பேன், அதிகமாலாம் படிக்க மாட்டேன். நல்லா படிப்பேன்னு சொல்றாங்க, ஆனால் நான் நல்லாலாம் படிக்க மாட்டேன். கொஞ்சம் ஆவரேஜாக தான் படிப்பேன். நடனம் நல்லா ஆடுவேன். இப்போ நான் ஒரு மியூசியம்ல கேலரி இன்சார்ஜா இருக்கேன். யூஜி பாரதாசன் மகளிர் கல்லூரியில தான் கிளினிக்கல் நியூட்ரிஷன் டயபெட்டிக்ஸ்னு சொல்லக்கூடிய உணவுக்கு விதிமுறை படித்தேன். அதுக்கப்புறம் நான் வேலை செய்கிற நிறுவனம் மூலயமா தான் பிஜி படித்தேன். ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் முடிச்சிருக்கேன். இப்போ அந்த மியூசியம்லேயே ஒரு மியூசியம் ஜேர்னலிஸ்டாகவும் கேலரி இன்சார்ஜாகவும் இருக்கேன். என் கூட படித்தது தான் ஜீவா. நாங்கள் 2 பேரும் ஒரே நிறுவனத்தில் தான் வேலை செய்கிறோம். ஒரே பள்ளி, ஒரே கல்லூரி, ஒரே நிறுவனம். இப்போ அந்த நிறுவனத்தில் நாங்கள் 3 பேர் இருக்கோம். 3 பேரும் அந்த நிறுவனத்தை நடத்தக்கூடிய அளவில் இப்போ வளர்ந்துட்டு வரோம். என்னுடைய பணி பற்றினது இந்த பள்ளியில தான் நான் உண்மையாக வளர்த்தது. அவங்க சொன்ன மாதிரி எல்லாமே நாங்கள் 2 பேருமே 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இங்கே தான் முழுமையாக படித்தோம். கல்லூரியும் ஒன்றா படித்தோம். இப்போ பணியும் ஒன்றா தான் செய்வோம். அனைவருக்கும் மதிய வணக்கம். நான் இங்கே 99 பேட்சில் படிச்சிருக்கேன். எங்களோட ஃப்ரெண்ட்ஸு. அவங்க மிஸ்டர் ரமேஷ், மிஸ்ஸஸ் ஏஞ்சல் மேரி, அவங்க மிஸ்டர் சுரேஷ். அவரும் ஒரு சுரேஷ், அவர் ஃபுட்பால் கோச்சாக இருக்கிறாங்க கவர்மெண்ட்டில். அனைவருக்கும் வணக்கம். 98 பேட்ச் நாங்கள் படிக்க பார்த்தா. ஆனால் நாங்கள் கொஞ்சம் அப்படி இப்படி தான் எல்லாருமே. நான் முக்கியமாக 10th படிக்க பார்த்து சயின்ஸில் நான் தான் 100 எடுத்தேன். அதுக்கு எங்கள் சிஸ்டர் மார்கரெட் சிஸ்டர் தான் காரணம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க சொன்னாங்கல்ல 4 மணிக்கு எழுப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சிஸ்டர் தான். அவங்க கிளாஸ் எடுக்க பார்த்தே அப்படியே அருமையாக சூப்பராக இருக்கும். அப்படி லெசன் எடுக்க பார்த்தேன்னா அந்த டைமே படித்தோம்னா அப்படி ஒரு கிளாரிட்டி இருக்கும். அந்த மாதிரி எடுப்பாங்க. நான் 100 எடுத்ததுக்கு அவங்க தான் காரணம்னு சொல்லுவாங்க. மற்றபடி எல்லா மிஸ்ஸுமே மத்தினா மிஸ், மேசம் மிஸ், அவங்களெல்லாம் சொல்லவே தேவையில்லை. அவங்களோட வேலையை அவங்க சிறப்பாகவே செஞ்சுருப்பாங்க. எங்களுக்கும் செஞ்சாங்க. மற்றபடி சொல்ல தேங்க்யூ. 1990 முடிச்சேன். எனக்கு ஹெட் மாஸ்டர் இருந்தவங்க மதர் பபினாமா, அதுக்கப்புறம் சுசீலாம்மா, அதுக்கப்புறம் ஆரோக்கியமணி சிஸ்டர்ன்றவங்க. இந்த பள்ளியில் எனக்கு ரொம்ப பயிற்சி பெற்றது ஆன்மீக வாழ்வுதான். 3 வயசுலேருந்து நான் இந்த பள்ளியில் படித்தேன். அப்போது நான் அந்த கோயிலுக்கு வரும்போது எனக்கு இந்த வயசுலையும் ஆன்மீகத்தில் அதீதமாக எனக்கு பற்று இருக்கிறதுக்கு ஒரே காரணம் முதல் பபினாமா. அவங்களுடைய வழியில தான் நான் நடந்தேன். கேட்டிசம் கிளாஸ்னா எனக்கு அவ்வளோ உயிர். அப்படி அந்த எந்த சப்ஜெக்ட் படிக்கணும்னோ இல்லையோ அந்த கேட்டிசம் கிளாஸ் போய் அட்டன் பண்ணிக்கலாம். கேட்டிசம் கிளாஸில் 100 மார்க் எடுப்பேன். எதில் மற்ற படிப்பை
பத்தி எனக்கு தெரியாது. ஆனா இதுல நான் முன்னாடி இருந்தேன். என்ன அந்த அளவுக்கு ஆன்மீகத்துல விட்டு இந்த மத்தியாச பள்ளிக்கூடம் அங்க இருக்கிற அருள் சகோதரிகள் எனக்கு நல்ல பாடம் வரும்னா அதுக்கு முதல் காரணம் நான் சிறு வயதிலிருந்தே இங்க பாட்டு கிளாஸ்ல இருக்கிறேன். அதனால நான் எங்க போனாலும் எல்லா கோயிலையும் பாட்டு பாடுவேன். அந்த திறமையை எனக்கு கொடுத்துட்டு